பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய அந்த அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் மீதும், மனித குலத்துக்கு வழிகாட்டியாகவும் வாழ்க்கை நெறியையும் இன்னும் ஒழுக்கத்தையும் கற்றுத்தந்த அனைத்து இறை தூதர்கள் மீதும், இறுதியாக வந்த இறை தூதரின் மீதும், அவருடைய குடும்பத்தார் மீதும், அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் தோழியர்கள் மீதும், இன்னும் இறைவனுடைய நல்லடியார் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நான் பயிற்சி பெற அமெரிக்காவின் தலை சிறந்த ராக்கெட் தொழில்நுட்ப ஆய்வு கூடமான வால்ஸ் பிளைட் ஃபெசிலிட்டி என்ற மையத்திற்கு சென்றேன். நாசாவின் சவுண்டிங் ராக்கெட் திட்டத்திற்கு இந்த மையம்தான் அடித்தளம். இந்த மையத்தின் வரவேற்பு கூடத்தில் ராக்கெட் தாக்குதல் நடத்தும் ஒரு போர்க்களத்தின் மிகப்பெரிய ஓவியத்தை பார்த்து வியந்தேன். அது பிரிட்டிஷாரை எதிர்த்து 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் திப்பு சுல்தான் நடத்திய விடுதலை போர் காட்சி என்பது எனக்கு வியப்பை அளித்தது. திப்புவின் தாய்மண்ணே நினைவு கூறுவதற்கு தவறிய அவரது ராக்கெட் போர் நுட்பத்தை உலகின் மறுகோடியில் நவீன ராக்கெட் நுட்பத்தின் உயர்தரமான நாசாவில் நினைவு கூறப்பட்டு அது ஓவியமாக எழுந்து நிற்பது ஒரு இந்தியன் என்ற வகையில் பெருமிதத்தையும் பெருமகிழ்ச்சியும் எனக்கு தருகிறது. சொன்னவர் அப்துல் கலாம், அக்னி சிறகுகள் புத்தகத்திலிருந்து. அன்புக்கினியவர்களே, 70வது குடியரசு தினத்தை நோக்கி நாம் வந்துவிட்டோம். இன்றைக்கு நாட்டுப்பற்று என்பது ஒரு கேலி கூத்தாக மாறிவிட்டது. நாட்டுப்பற்று என்றால் என்ன? நாட்டுப்பற்று என்பது நாட்டின் வரைபடத்தையோ அல்லது பூகோள அமைப்பையோ நேசிப்பது மட்டுமல்ல, மாறாக அந்த நாட்டை சேர்ந்த மக்களை நேசிப்பது. அதுதானே உண்மையான நாட்டுப்பற்று. ஆகவே நாட்டு மக்களின் நலனை கருதி அவர்களுக்கு தன்னால் முடிந்த சேவைகளை ஆத்மார்த்தமான உள்ளத்தோடு செய்வது, அவர்களுடன் இணக்கமான வாழ்வது, அவர்களுக்காக உண்மையாக உழைப்பதுதான் உண்மையான தேசப்பற்று. நாட்டின் ஆரோக்கியம், கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றின் வளர்ச்சிக்கு தன்னலம் கருதாது உழைப்பதும், அவர்களை ஒரு பண்பாடு மிக்க குடிமக்களாக வார்த்தெடுப்பதும், தன்னாலான ஒத்தாசைகளை செய்வதும் நாட்டுப்பற்றின் உண்மையான அடையாளங்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஆனால் இன்று சில சுயநல ஆதிக்க சக்திகள் ஒரு சில மாயைகளை உருவாக்கி அவற்றை நாட்டுப்பற்றாக சித்தரித்து நாடகங்களும் ஏற்றுகிறார்கள். பொதுமக்கள் காணும்படியாக நிலத்தை முத்தமிடுவது, சில கருவிகள், சில கவிஞர்களின் சினிமா பாடல்களை பொது இடங்களில் போடுவது, தேசிய கொடியை பலரும் காணும் வண்ணம் வணங்குவதும், தேசிய கொடியை பச்சை குத்திக் கொள்வதும், பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்வதும், கொடியேற்றி மிட்டாய் வழங்குவதும், ஆபாச பாடல்கள் பாடும் கதாநாயகன் கதாநாயகி காட்சிகளுக்கு முன்னால் சினிமா கொட்டகைகளில் தேசிய கீதம் ஒலிக்கச் செய்து மக்களை எழுந்து நிற்க சொல்வதும், சினிமா கதாநாயகர்கள் வீரவசனம் பேசுவதும், கிரிக்கெட்டில் வெற்றி பெறுவதும், முகத்திலோ அல்லது டி ஷர்ட்டிலோ தேசிய கொடியை வரைந்து கொள்வதும், அன்றைய தினத்தில் கூத்தாடிகளை அழைத்து வந்து தொலைக்காட்சியில் பேட்டி காண்பதும் தான் நாட்டுப்பற்றாக இன்றைக்கு சித்தரிக்கப்படுகிறது. இவற்றில் எந்த அளவு ஆத்மார்த்தம் உள்ளது என்பதையும், இவை பெரும்பாலும் விளம்பரத்துக்காகவே செய்யப்படுகின்றது என்பதையும் நாம் எல்லாம் அறிந்தே இருக்கிறோம். நாடு ஆபத்துக்கோ, வறுமைக்கோ, பஞ்சத்துக்கோ, அநியாயத்துக்கோ உள்ளாகும் போது உயிரை துச்சமாக கருதி நாட்டை விட்டு ஓடாமல் அங்கேயே நிலைத்து நின்று நாட்டின் இடுகண்ணை விடுவிக்க பாடுபடுவது என்பது உண்மையான நாட்டுப்பற்றின் உச்சகட்டம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம்.
இப்படிப்பட்ட ஆத்மார்த்தமான நாட்டுப்பற்று மனித உள்ளத்தில் வர வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமான தேவை இறை நம்பிக்கையும் இறை அச்சமும் அடிப்படையான தேவைகள். சகோதரர்களே, நம்மை படைத்த இறைவன் நமக்கு கற்றுத்தரும் வாழ்க்கை திட்டத்துக்கு பெயர்தான் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் வாழ்க்கை நெறி என்று பொருள். அதை வாழ்க்கை நெறியாக ஏற்றவர்கள் அவர்கள் வாழும் நாட்டை எப்படி நேசிக்காமல் இருக்க முடியும்? இன, மொழி, நிற, மத வேற்றுமைகளை களைந்து மனித குலம் அனைத்தையும் தங்கள் சகோதரர்களாக பாவிக்க வேண்டும் என்று இறைவன் கற்பிக்கும் அடிப்படையான பாடத்தை நீங்கள் மறந்து போனதேன்? மனிதர்களே, நாம் உங்களை ஒரு ஆண் பெண்ணில் இருந்து படைத்தோம். பிறகு நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்ளும் பொருட்டு உங்களை சமூகங்களாக, கோத்திரங்களாக நாம் அமைத்தோம். உண்மையில் உங்கள் இறைவனிடம் அதிக கண்ணியம் வாய்ந்தவர் யார் தெரியுமா? உங்களில் அதிக ஒழுக்கமும் அதிக இறையச்சமும் கொண்டவர்தான் என்று திருக்குரான் அழகாக விரிவுரைத்து சொல்கின்றது. அத்தியாயம் 49 வசனம் 13. மேலும் நாட்டு மக்களை நேசிப்பதை ஒரு வழிபாடாக, ஒரு இபாதத்தாக கற்பிக்கிறது இஸ்லாம். மண்ணில் உள்ள மனிதர்களை நீங்கள் நேசித்தால் விண்ணில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பான் என்பதும், மனிதர்கள் மீது கருணை காட்டாதவன் இறைவனால் கருணை காட்டப்பட மாட்டான் என்பதும் நபிகள் நாயகம் சொன்ன பொன்மொழிகள். கண்ணுக்கு தெரிந்த மனிதனை நேசிக்க தெரியாதவனா கண்ணுக்கு தெரியாத கடவுளை நேசிக்க போகிறான். ஆகவே அவன் பொய் பேசுகிறான். ஆகவே அன்புக்கினிய சகோதரர்களே, இந்த சுதந்திரம் நாம் பெரும்பாடுபட்டு பெற்றது. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் செய்த தியாகங்கள் எல்லாம் மதசாயம் பூசி அது மறைக்கப்பட்டு வருகின்றன. ஆகவே இந்த தருணத்தில் உங்களுக்கு அதனை ஞாபகப்படுத்தும் விதமாக 2 சகோதரர்களுடைய தியாக வரலாற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சகோதர சிங்கங்கள் என்று காந்தியால் வர்ணிக்கப்பட்டவர்கள் அவர்கள்தான் மௌலானா முகமது அலியும் ஷவுகத் அலியும் ஆவார்கள். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் அலி சகோதரர்கள் என்று அழைக்கப்படும் மௌலானா முகமது அலி மற்றும் ஷவுகத் அலி ஆகியோருக்கு தனி இடம் உண்டு. மகாத்மா காந்தி அவர்கள் இந்த சகோதரர்களை பற்றி ஒருமுறை குறிப்பிடும் போது, எனது தோளின் 2 புஜகங்களின் மீது 2 சிங்கங்கள் அமர்ந்திருக்கின்றன என்று குறிப்பிட்டார்கள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் இந்த சகோதரர்களின் பங்கு எந்த அளவுக்கு உயர்ந்தது என்பதை இதன் மூலமாக நாம் உணரலாம். இந்த சகோதரர்களின் வரலாற்றை காணும் முன்பு இவர்களை ஈண்டெடுத்த தாயாரை பற்றி ஒரு மறக்க முடியாத வரலாற்றை இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஒருமுறை அலி சகோதரர்களின் வீட்டுக்கு வருகை தந்த காந்திஜிக்கு அவர்களின் தாயார் ஆலாஜி பானு என்கின்ற பீவிமா தனது கையால் ராட்டையில் செய்த ஒரு ஆடையை பரிசாக வழங்கி, காந்திஜி, இதை நீங்கள் ஹதராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஹதர் என்றால் உருது மொழியில் கௌரவம் என்று பொருள். அன்று முதல் ஹதர் என்பது தனது கரங்களாலே தானே நெய்து உடுத்தும் ஆடை, அந்நிய கலப்பில்லாத ஆடை, நாட்டின் மக்களுக்கு கௌரவத்தையும் சுயமரியாதையும் வழங்கும் தன்மை உடையது என்கின்ற கோட்பாடு காந்தியால் அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சுதந்திர இயக்கத்தின் அடையாளமாக கருதப்பட்ட கதருக்கு பெயர் வழங்கியவர் அலி சகோதரர்களின் தாயார் அவர்கள். அன்றும் இன்றும் காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்களின் ஆடையாக அது இன்றைக்கும் விளங்கி இருக்கிறது. ஆகவே கதருக்கு பெயரிட்டவர் ஒரு முஸ்லிம் தாய் என்கின்ற வரலாறு நம் எத்தனை பேருக்கு தெரியும் சகோதரர்களே? இளம் வயதில் 2 வயது இருக்கின்ற போதே தந்தை இழந்தவர்கள் இந்த சகோதரர்கள். தாயின் அரவணைப்பில் வளர்க்கப்பட்டவர்கள். கல்விக்காக அவர்களுடைய தாய் கொடுத்த அந்த ஆர்வம் முகமது அலி அவர்கள் அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டியிலே BA படிப்பை முடித்துவிட்டு லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நவீன கால வரலாற்று துறையில் பட்டம் பெற்று நாடு திரும்பினார். கிட்டத்தட்ட பாரிஸ்டர் பட்டம் என்று சொல்லலாம். பத்திரிகை துறையில் சாதிக்க நினைத்த மௌலானா முகமது அலி அவர்கள் தனது திறமைகளையும் தன்னிடமிருந்த சிறு அளவு செல்வத்தையும் ஒன்று திரட்டி காம்ரேட் என்ற பத்திரிகையை முதலில் தொடங்கினார். இந்திய அரசியலில் இந்த பத்திரிகை ஒரு புயலாக வீசியது என்று கூட சொல்லலாம். அதன் அடிநாத முழக்கமாக காம்ரேட் ஆஃப் ஆல் அண்ட் பார்ட்டிஷன் ஆஃப் நன் என்ற அனைவரையும் இது இணைக்கும் சகோதரன் இந்த பத்திரிகை என்றும் எவரையும் இது பிரிக்காது என்கின்ற முழக்கத்தையும் இலட்சினையாக அதிலே அவர்கள் வைத்தார்.
அதைத் தொடர்ந்து ஹம்தத் என்ற பெயரில் டில்லியில் மற்றொரு பத்திரிகையை தொடங்கினார். அத்துடன் லண்டனில் இருந்து ஆங்கிலத்தில் முஸ்லிம் அவுட்லுக் என்ற பெயரிலும், பாரிஸில் இருந்து பிரெஞ்சு மொழியில் எக்கோ தி இஸ்லாம் என்ற பெயரிலும் பத்திரிகைகளை தொடங்கி நடத்தினார். இதனால் இந்திய முஸ்லிம்களின் நிலைகளையும் இந்திய சுதந்திர போராட்டத்தின் அவசியத்தையும் உலகம் அறிய தொடங்கியது. வெறும் பத்திரிகையாளனாக இருந்து மட்டும் தனது சுதந்திர உணர்வுகளுக்கு தீனி போட இயலாது என்பதை உணர்ந்த மௌலானா முகமது அலி மிக வலுவான அரசியல் நிலைப்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள துணிந்தார். அதனால் ஹிலாஃபத் இயக்கத்தில் அவருக்கு ஈடுபாடு ஏற்பட்டது. ஹிலாஃபத் இயக்கம் என்பது 1919 இருந்து 1924 ஆகிய காலகட்டத்தில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தொடங்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் எங்கெங்கெல்லாம் உலகத்திலே ஆட்சி செய்தார்களோ அந்த இடத்திலெல்லாம் இந்த கிலாஃபத் இயக்கம் தொடங்கப்பட்டது. உலகெங்கும் கிலாஃபத் இயக்கம் தோன்றியது. ஹலீஃபகத்தை பாதுகாக்க அலி சகோதரர்களான மௌலானா முகமது அலி மற்றும் ஷவுகத் அலி ஆகியோர் 1919 ஆண்டு இந்தியாவில் கிலாஃபத் இயக்கத்தை தொடங்கினார்கள். விரைவில் கிலாஃபத் இயக்கம் இந்திய தேசிய காங்கிரசுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டது. உதுமானிய கலிஃபகத்தை பாதுகாக்கும்படி ஆங்கில அரசை வலியுறுத்துவதே கிலாஃபத் இயக்கத்தின் நோக்கம். அதே நேரத்தில் காங்கிரஸ் அப்போது துவங்கியிருந்த ஒத்துழையாமை இயக்கத்தை ஒரு அங்கமாகவும் இது செயல்பட்டது. ஒத்துழையாமை இயக்கத்திற்கு இந்திய முஸ்லிம்களின் ஆதரவை திரட்ட மகாத்மா காந்தியும் காங்கிரசும் அலி சகோதரர்களான முகமது அலி, மௌலானா முகமது அலி மற்றும் ஷவுகத் அலி ஆகியோர் தலைமை ஏற்றி நடத்திய கிலாஃபத் இயக்கத்தை பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் இந்த இயக்கம் இந்திய தேசியவாதத்திற்கு எதிராக பரந்த இஸ்லாமியத்தை பிரதிபலிக்கிறது என்ற குற்றம் சாட்டி இந்து மகாசபை போன்ற அமைப்புகள் இதனை கடுமையாக எதிர்த்தன. ரவுலட் சட்டம் மற்றும் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்கவும் 1919 இந்திய அரசு சட்டத்தில் இந்தியருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற குறைவான அதிகாரங்களை ஏற்க மறுத்ததை வெளிக்காட்டிக் கொள்ளவும் காந்திஜி ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினார். இந்திய விடுதலை போராட்டத்தில் இது ஒரு முக்கிய கட்டமாக கருதப்படுகிறது. மகாத்மா காந்தியாலும் இந்திய தேசிய காங்கிரசாலும் முன்னெடுக்கப்பட்ட இவ்வியக்கம் செப்டம்பர் 1920 தொடங்கி பிப்ரவரி 1922 வரை தொடர்ந்தது. இந்தியர்கள் ஆங்கில ஏகாதிபத்திய காலனி அரசுடன் அனைத்து நடைமுறை மற்றும் நிர்வாக செயல்பாடுகளிலும் ஒத்துழைக்க மறுத்தனர். மாணவர்கள் கல்லூரிகளுக்கு செல்லாமல் இருப்பது, வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களுக்கு செல்லாமல் இருப்பது, அரசு அதிகாரிகள் பணிகளை செய்யாமல் புறக்கணிப்பது போன்ற செயல்கள் மூலம் அரசுக்கு ஒத்துழைப்பு தராமல் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். அரசு போக்குவரத்து, பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட துணி முதலான பொருட்கள் போன்றவையும் இந்திய தேசியவாதிகளால் புறக்கணிக்கப்பட்டன. ஆங்கில அரசு அதிர்ந்து போனது, நிர்வாகம் ஸ்தம்பித்தது. இவ்வியக்கத்தை காங்கிரசின் பல மூத்த தலைவர்கள், குறிப்பாக இந்துத்துவா எண்ணம் கொண்டவர்கள் ஆதரிக்கவில்லை எனும் இளைய தலைமுறை தேசியவாதிகளிடையே இது பெரும் ஆதரவை பெற்றிருந்தது என்பதும் ஒத்துழையாமை இயக்கத்தின் வெற்றியால் காந்தி இந்திய தேசிய காங்கிரசின் தனிப்பெரும் தலைவராக உருவெடுத்தார். இதற்கு உறுதுணையாக தோளோடு தோளாக நின்றவர்கள் அலி சகோதரர்கள். அகிம்சையின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கம் வெற்றியின் உச்சத்தில் இருந்தபோது காந்தியால் திடீரென்று அது திரும்ப பெறப்பட்டது. காரணம், பிப்ரவரி 5, 1922 உத்தரப்பிரதேசத்தில் சௌரி சாவ்ரா என்ற இடத்தில் விடுதலை இயக்கத்தினருக்கும் காவல்துறையினருக்கும் வன்முறை மோதல்கள் ஏற்பட்டன. காவல்துறையினர் செயல்பாட்டால் சில விடுதலை இயக்கத்தினர் மரணம் அடைந்தனர். இதனால் கோபம் கொண்ட மற்றவர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தீயிட்டு கொளுத்தினார்கள். இதில் 22 காவல்துறையினர் கொல்லப்பட்டனர். வன்முறை இந்தியாவின் வேறு சில பகுதிகளுக்கும் பரவியது. அறவழியில் நடந்து வந்த இயக்கம் வன்முறை பாதையில் செல்வதை கண்ட காந்திஜி ஒத்துழையாமை இயக்கம் வன்முறை இயக்கமாக மாறுவதை தடுக்க அதனை நிறுத்திக் கொள்வதாக அறிவித்தார். வன்முறை ஓயும் வரை 3 வாரங்கள் உண்ணாநிலை போராட்டம் ஒன்றையும் அவர் நடத்தினார். இதனால் ஒத்துழையாமை இயக்கம் வலுவிழந்து நின்று போனது. சௌரி சாவ்ரா நிகழ்வுக்கு பின்னர் காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிட்டதை அலி சகோதரர்கள் ஏற்கவில்லை. கிலாஃபத் இயக்கத்தை தனியே அவர்கள் தொடர்ந்து நடத்தினார்கள். 1924 துருக்கியில் கமால் அத்தா துர்க் தலைமையில் ஏற்பட்ட புரட்சியால் உதுமானிய கலிஃபகம் ஒழிக்கப்பட்டு மதச்சார்பற்ற குடியரசு உருவானதால் கிலாஃபத் இயக்கமும் பலனற்று போனது.
ஹிலாஃபத் இயக்கத்திலும் ஒத்துழையாமை இயக்கத்திலும் பங்கெடுத்த மௌலானா முகமது அலி மற்றும் சௌகத் அலி ஆகியோர் சிறையில் அடைக்கப்பட்டனர். அப்போது முகமது அலியின் மனைவி பேகம் சாஹிபாவும் அவர் தாயார் ஆலாஜி பானுவும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அந்த காலத்திலேயே விடுதலை போருக்காக கிட்டத்தட்ட 10 லட்சத்தை நிதியாக திரட்டினார்கள். என் பிள்ளைகள் சிறையில் இருக்கும்போது ஒருவேளை அவர்கள் ஆங்கிலேயரிடம் மன்னிப்பு கேட்டு விடுதலையானால் அவர்களுடைய குரல் வலையை நான் நெரித்து நசுக்கி கொன்று விடுவேன் என்று கர்ஜித்தார் அவருடைய தாயார் பீவிமா. அவரை போலவே அவர்களின் பிள்ளைகள் இரட்டை குழல் துப்பாக்கியாக வீரத்தோடு களமாடினார்கள். மௌலானா முகமது அலி அவர்கள் கைது செய்யப்பட்ட நேரத்தில் தனது சகோதரின் கைகளில் விலங்கு மாட்டப்பட்டதை பார்த்து மௌலானா ஷௌகத் அலி அவர்கள் கண் கலங்கினார்கள். சகோதரரை நோக்கி ஒரு உருமலுடன், ஏன் நீங்கள் கண்ணீர் சிந்துகிறீர்கள்? இந்த நாட்டுக்காக, நமது சுதந்திரத்துக்காக இந்த ஒரு முறை அல்ல, இன்னும் எத்தனை முறையானாலும் சிறை செல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன், நீங்களும் தயாராக இருங்கள் என்று சொன்னார். மௌலானா முகமது அலி அவர்கள் ஈரோட்டில் நடந்த உலமாக்கல் மாநாட்டுக்கு வருகை தந்தபோது அந்த மாநாட்டில் மௌலானா முகமது அலி அவர்களுக்கு தனது சார்பில் வரவேற்ற ஈவேரா பெரியார் அவர்கள் இப்படி சொன்னார்கள்: இந்த தேசம் காந்தியிடம் இருக்கிறது, ஆனால் காந்திஜியோ இந்த மௌலானா முகமது அலி அவர்களுடைய சட்டைப்பையில் இருக்கிறார் என்றார். பலத்த கரவொலி கைத்தட்டல்களுக்கிடையே இந்த அளவுக்கு இந்திய சுதந்திர வேள்வியில் தனது தாக்கத்தை ஏற்படுத்தியவர் மௌலானா முகமது அலி அவர்கள். 1930ஆம் ஆண்டு இந்திய சுதந்திரம் பற்றி கலந்து பேச லண்டனில் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்டமேஜை மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் மகாத்மா காந்தியுடன் செல்ல மௌலானா முகமது அலி அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு உடல் நலம் குறையாக இருந்ததால் அதனையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் லண்டனுக்கு கிளம்பினார்கள். லண்டனில் வட்டமேஜை மாநாடு முகமது அலி அவர்களுக்கு பேசும்படி அழைப்பு விடுக்கப்பட்டது. அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 5 நிமிடங்கள் மட்டுமே. ஆனால் ஆங்கில ஏகாதிபத்தியமே தனது மூக்கின் மேல் விரலை வைத்து ஆச்சரியப்படும் அளவுக்கு தனது உடல்நிலையை பொருட்படுத்தாமல் 2 மணி நேரம் அவர் அங்கே பேசி முடித்தார். அரங்கில் எழுந்த கைத்தட்டல்கள் அவரது பேச்சை அங்கீகாரம் செய்தன. தனது பேச்சை முடிக்கும் முன்பு மௌலானா முகமது அலி அவர்கள் கீழ்கண்ட வார்த்தைகளை சொல்லி முடித்தார்கள். அவருடைய அந்த வார்த்தைகள் எல்லாம் வல்ல இறைவனது தனது நாட்டத்தை அவரது வார்த்தைகளிலே கொண்டு போய் அமர்த்திருக்கிறான் என்று பலரும் சொன்னார்கள். I want to go back to my country, he said in a loud voice. If I can go back with the substance of freedom in my hand, otherwise I will not go back to a slave country. I will even prefer to die in a foreign country so long as it is a free country. And if you do not give us freedom in India, you will have to give me a grave here. The Roll of Ali Brothers பக்கம் 231 புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. எனது தேசத்திற்கு நான் திரும்பி செல்ல விரும்புகிறேன். அவ்வாறு என் தேசத்திற்கு நான் திரும்புவது எனது தேசத்துக்கான விடுதலை உத்தரவை நீங்கள் என் கைகளில் கொடுத்தால் மட்டுமே முடியும். ஏனென்றால் ஒரு அடிமை தளத்தில் சிக்கியிருக்கும் நாட்டுக்கு நான் ஒரு அடிமையாக திரும்பி போக விரும்பப்படவில்லை. அந்நிய மண்ணானாலும் இதே மண்ணில் நான் மரணிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இதுதான் ஒரு சுதந்திர மண். எனக்கு மரணிப்பதற்கு ஒரு சுதந்திர மண் வேண்டும். ஆகவே எனது நாட்டுக்கு சுதந்திரம் கொடுங்கள், அல்லது உங்களுடைய மண்ணில் என்னை அடக்குங்கள் என்று, அல்லது ஒரு கல்லறை எனக்கு கொடுங்கள் என்று உணர்ச்சிகரமாக பேசினார். சுதந்திரம் தரப்படவில்லை, ஆனால் இறைவன் அவரது நாட்டத்தை நிறைவேற்றினான். வட்டமேஜை மாநாட்டில் உடல்நல குறைவோடு இருந்த அவர் சில நாட்களில் 4/1/1931 லண்டன் மாநகரிலே அவரை இறைவன் தன்னோடு அழைத்து கொண்டான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மௌலானா முகமது அலி அவர்களின் இறுதி ஆசைப்படி ஒரு சுதந்திர மண்ணில் அவரது மரணம் நிகழ்ந்தாலும் அவர்களது ஜனாசாவை ஆங்கில ஏகாதிபத்திய மண்ணில் அடக்கம் செய்ய முஸ்லிம் நாடுகள் சம்மதிக்கவில்லை. ஹிலாஃபத் இயக்கத்தில் ஈடுபட்டிருந்த 22 நாடுகள் அந்த புனிதரின் உடலை தங்களது மண்ணிலேயே அடக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி ஒரே வரிசையில் நின்றன. இறுதியில்
தூய்மையான வீடு என்று அழைக்கப்படும் பல நபிமார்களின் அடக்கஸ்தலமாக விளங்கிய பைத்துல் முகத்தஸ் ஜெருசலத்தில் உள்ள பள்ளிவாசலில் புனித மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளியின் அருகே உலக மக்கள் திரள நல்லடக்கம் செய்யப்பட்டது. மௌலானா முகமது அலி அவர்கள் புனித ஹஜ்ஜுக்கு சென்றபோது, இறைவா, எனது தாய் நாட்டுக்கு நீ சுதந்திரத்தை பெற்று தருவாயாக, அங்கிருக்கும் முஸ்லிம்களுக்கு அமைதியான நல்ல வாழ்க்கையை தருவாயாக, அங்கிருக்கிற மக்களுடைய உள்ளங்களில் அமைதியை ஏற்படுத்துவாயாக என்று உள்ளமுருகி துவா கேட்டார்கள். அவர்கள் கேட்ட இந்த துவாவானது இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டு இந்தியா சுதந்திரம் அடைந்தது. ஆனால் இந்திய முஸ்லிம்களுக்கான அமைதியான வாழ்வுக்கு இன்னும் நாம் துவா செய்யக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறோம் சகோதரர்களே. தங்களின் இன்னுயிரை துச்சமென நினைத்து இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய முஸ்லிம்களை வரலாற்றிலிருந்து பிரித்தெடுத்து மதசாயம் பூசி மறைக்க பார்க்கின்றனர். மௌலானா முகமது அலி அவர்களின் மறுமையின் செழிப்பிற்கும் மேலும் அவருடைய கபர் வாழ்க்கைக்கும் இறைவனிடம் நாம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, துவா செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இது போன்ற வரலாறுகளிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்றால், முஸ்லிம்களே, நீங்கள் தயவு கூர்ந்து இது போன்ற வரலாறுகளை நீங்கள் படிக்க ஆரம்பியுங்கள். ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி எவ்வாறு நீங்கள் குரானை ஓதுகின்றீர்களோ அதுபோல இது போன்ற உண்மையான வரலாறுகளை நீங்கள் மக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அவர்கள் ராக்கெட் வேகத்திலே செல்கிறார்கள் நம்முடைய வரலாறுகள் எல்லாம் மறைப்பதற்காக. ஆனால் நாம் ஆமை வேகத்தில் கூட போவதற்கு தயாராக இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கின்ற போது இதனை நாம் எடுத்து சொல்லாமல் வேறு யார்தான் சொல்ல முடியும்? ஆகவே உண்மையான வரலாறுகளை நீங்கள் தேடக்கூடிய மனிதர்களாக, அப்படிப்பட்ட ஒரு இயக்கங்களில் உங்களை இணைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். முஸ்லிம் அல்லாத மக்கள் தயவு கூர்ந்து உண்மையான வரலாறுகளை நீங்கள் தேடுங்கள். இன்றைக்கு வாட்ஸ்அப், இன்டர்நெட், ஃபேஸ்புக் எல்லா இடங்களிலும் கிடைக்கின்றன. குறிப்பாக லைப்ரரியிலே சென்று புத்தகங்களை நீங்கள் படிக்கின்ற ஒரு பழக்கத்தை ஆரம்பித்து விட்டாலே உங்களுக்கு உண்மைகள் புரிந்துவிடும். அவ்வாறு உங்களுக்கு பல சந்தேகங்கள் இருந்தால் எங்களை போன்ற ஆட்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உண்மையான வரலாறுகளை நாங்கள் உங்களுக்கு தருவதற்காக தயாராக இருக்கிறோம். இன்றைக்கு பல பதிப்பகங்கள், இஸ்லாமிய பதிப்பகங்கள் இந்த விஷயங்களை முன்னெடுத்து அழகாக அதனை மக்களுக்கு மத்தியில் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவற்றை நீங்கள் வாங்கி படிப்பதில் உங்களுக்கு என்ன நேர்ந்துவிடப் போகிறது? ஆகவே உண்மையான வரலாறுகளை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் உண்மையான விஷயங்களை மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடியவங்களாகவும் இந்த கால இளைஞர்கள் இருக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொண்டு, இந்த அருமையான வேளையிலே இறைவன் இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் என்னை ஐக்கியமாக்கி இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நான் என்றென்றும் இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.